ஓகே. வணக்கம் நண்பர்களே. இது கதிர்முகம். இப்போ இந்தியா ஆப்கானிஸ்தான் போர் வந்து இதுக்காக இது ஜிபுஜி நாடுன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க சண்டை போட்டு என்ன பெரிய பேராபத்துகள் பேரிழப்புகள் வராது. அதே நேரத்தில் அதுக்கு முன்னாடி இங்கே இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா யோசிச்சு பார்க்கணும். இங்கே நடக்கிற போருக்கும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எதுக்கு போர் நடக்குது? மண்டே சரிக்கணும். சரி, இப்படி நடந்தால் என்ன ஆகும்? வீரியமடையும். உலக பொருளாதார தடப்படும். அமெரிக்கா நினைச்சிட்டாங்க, ஈஸியாக நினைச்சிட்டாங்க, அவனை வந்து தூக்கி போட்டுட்டு வேற அதிபரை கொண்டு வந்துட்டோம், இவனையும் தூக்கி போட்டு வேற அதிபரை கொண்டு வருவோம். ஏறா விடலாங்க. தான் உயிர் மூச்சு விடுற வரைக்கும் நிற்கிறாங்க. அடிப்பேன். மக்கள் செத்தான்னா யாரை செத்தான்னு ஒரு நீங்கள் வந்து தேசிய கொடியை வந்து கீழே இறக்கி நிற்கக்கூடாது, அப்படி நிற்கிறீங்க. உங்கள் தேசியத்தோட தொட்டால் சோனியா காந்தி தொட்டதுக்கு வந்து 23 பேர் வந்து உள்ளே வச்சு போட்டு வருஷ கிடக்க இன்னும் வெளியே ஆகலை. அப்படிலாம் பண்ணும்போது அவங்க நாட்டு, அவங்க மதம், இஸ்லாமிய மதம், அவங்கள தொட்டு பார்த்து போட்டு இது சரியா? இப்போ அப்பனை தொட்டா நான் சும்மா விடுவேண்ணா? இல்லைங்க, நான் கேட்குறேன். இது வரைக்கும் ஈரான்ன்றது வந்து ஒரு கண்ட்ரி. உள்ளே போய் பார்க்கும் போதும் தெரியுதுங்க, அவ்வளவு இது இருக்குது. அவங்க பாட்டுக்கு சும்மா தான் இருந்தாங்க. பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் நிப்பாட்டுறோம், ஆனால் தொடர முடியாதுன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து இந்தியாக்கிட்ட அணு ஆதாயம் இருக்குது. இல்லாத நாட்டுக்கிட்ட தான் போய் மோதுறான். தவிர வந்து இருக்கிற நாட்டில் வந்து மோதிப்பார். வடக்கு கொரியா இருக்குது, இந்தியா இருக்குது, சீனா இருக்குது, ரஷ்யா இருக்குது. மோதிப்பார். செல்படுக்காது. அமெரிக்காவோட இப்போ கடைசி வீழ்ச்சி. இதுக்கு மேலே அமெரிக்கா மேலே வராது. என்னங்க சொல்கிறீங்க? ஃப்ரான்ஸ்லேருந்து நான் அனுப்புகிற காசு வந்து அங்கே போகுது. அமெரிக்காவோட காசு இங்கே யூரோப்பில் வந்து